சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதோ மாப்பிள்ளையோட அண்ணன்களாச்சு மரியாதை கொடுத்தா ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நீங்க. சரஸ்வதி அம்மா பிள்ளைங்களா நீங்களா? ஆமாங்க, அவங்க பிள்ளைங்க தான். இந்த பாருங்க, நான் மாப்பிள்ளைக்காக தான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இல்லனா ஏன் முன்னாடியே தங்கச்சியை பத்தி கேவலமா பேசுனதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே அருவி வந்து அந்த வீட்டுல வாழணும்னு, அந்த காரணத்துக்காக மட்டும்தான். இல்லனா சும்மா இருக்க மாட்டேன். ஓ, இங்க பாருங்க, உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் சொன்னதுதான். அருவி மட்டும் என் பேச்சை கேட்கல, அவ வாழ்க்கைக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கு காரணம் தோ இவ்வளவுதான் இருப்பா. மாப்ள புகழ் போதுண்டா. அருவிக்கு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேணும்னா கடைசியா ஒரு தடவை நீ வேணா கேட்டுப்பாரு அவ முடிவு என்னன்னு. அருவி, உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் நீ வாபஸ் வாங்கல, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதான் நீங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சிட்டீங்களே, இதுக்கு மேல என்ன செய்யணும்? நானும் எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கேன். என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க, போங்க. அருவி, ஓ, இதான் உன் முடிவா? ஆமா, என்ன பண்ணணும்னு தெரியும். பாத்து சும்மா இருங்கம்மா. இதுக்கு மேல எதுக்கு இங்க நின்னு பேசிக்கிட்டு? வாடா வா. போங்க மாப்ள. அருவி, இங்க பாரு அருவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் ஏற்கனவே ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவமா. இனிமே எனக்கு நியாயம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. இங்க பாரு அருவி, ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அருவி. அவங்களே உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, நீ அங்க போய் மறுபடியும் புகழோட சேர்ந்து குடும்பம் நடத்துற வழியை பாருமா. அதாமா உனக்கு நல்லது. அருவி, நானும் அதேதாமா உனக்கு சொல்றேன். அவங்க பழைய பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு உன்னை கூப்பிடும் போது நீ அங்க போறதாமா நல்லது. பழைய பிரச்சனையை மறந்துட்டு கூப்பிட்டா பரவாயில்லப்பா, ஆனா புது பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் என்ன கூப்பிடுறாங்க. அதனால நான் அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதோ பாருங்கம்மா, நீங்க குற்றவாளி இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும் தானே நான் போராடிட்டு இருக்கேன். அந்த முயற்சியை கைவிட சொல்றீங்களா? ஆமா அருவி, இவ்ளோ காலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் நிரபராதினும் அந்த நாராயணமூர்த்தி தான் குற்றவாளின்னு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் என் முயற்சி எல்லாமே கைவிட்டுட்டேமா. உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் அருவி எனக்கு முக்கியம். இங்க பாரு அருவி, இனிமே நீ எனக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டாம். இப்பதான் உனக்கு வாழ வேண்டிய வயசு, அதுவும் மாசமா இருக்கிற இந்த நேரத்துல கட்டாயமா நீ உன் புருஷனோட தாமா இருக்கணும். அப்படியெல்லாம் அவரை விரோதிச்சுக்கிட்டா அதுதாமா உனக்கு பெரிய தண்டனை. சும்மா இருங்கம்மா, போதும். பல முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த சமூகத்துக்கு முன்னால உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்கணும் தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டுமா, என் அப்பாவோட சாவுக்கும் நியாயம் கிடைக்கணும், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா சில பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கேன். இல்ல அருவி, நானே இதுக்காக பயப்படல, நீங்களாம் இதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க. சங்கரி இரு, நீ கொஞ்சம் இரு. நீ சொல்ற அத்தனையும் நீ தாராளமா செய்மா, அத ஒண்ணு நான் தடுக்க மாட்டேன். ஆனா நீ மாசமா இருக்கிற இந்த நேரத்துல அதெல்லாம் வேண்டாமா. இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீ நிம்மதியா உன் புருஷனோட இருக்கணும்னு தான் சொல்றோம். அருவி, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டுமே, அதுக்கப்புறம் நீ நினைச்சது என்ன வேணா செஞ்சுக்கோ. அருவி ப்ளீஸ் அருவி, அண்ணே சொல்ற மாதிரி செய் அருவி. நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துரு. மா, நீங்க சொல்றதெல்லாம் சரியாவே வராது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் பிரச்சனை வேண்டான்னு சொல்லுவீங்க, அப்புறம் குழந்தை வளர்ற வரைக்கும் வேண்டான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில இதெல்லாம் தேவையான கேள்வி வரும். இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேமா. நான் என்ன சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன பார்த்து கொலைகாரி பெத்த பொண்ணுன்னு தான் சொல்லும்.
என் புள்ளைய ஒரு கொலகாரியோட பேத்தியோ பேரனோன்னு சொல்ல போகுது. இதுதான் நடக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இத பாருங்கம்மா, நீங்க பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரிதான் என் அம்மா ஒரு கொலகாரி இல்ல, நிம்மதியா வாழணும்னு நான் நினைக்கிறேம்மா. நான் நினைக்கிறது தப்பா? சொல்லுங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன். சொல்லுங்கம்மா, நான் பண்றது தப்பான்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியல. இத பாருங்க, என்னோட குறிக்கோள்ல நான் உறுதியா இருக்கேன். என்ன தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க. டேய் புகழ், என்னடா அருவி கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாண்ண, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் இந்த அளவுக்கு போவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. மாசமா இருக்கிற அவளை நல்ல விதமாக பார்த்துக்கவும் முடியாம, அவளை ஒரு அளவுக்கு மேலே கண்டிக்கவும் முடியாம ஒரே குழப்பமா இருக்கு. புகழ், அருவியோட கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னு வையேன், அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லடா. இத பாரு, அதனால இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு நான் ஒரு வழியை யோசிச்சு வச்சிருக்கேன்டா. என்னண்ணே, என்ன வழி? இத பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. உன்னோட ஒய்ஃபோட வயித்துல உன்னோட குழந்தை வந்துகிட்டு இருக்கு. அவளை நீ வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிற. ஆனா அவ உன் கூட வாழ வரமாட்டேங்கிறா. பொறுப்பு இல்லாம அவளோட அம்மா வீட்லயே இருந்துகிட்டு இருக்கா. இங்க பாரு, அவ உன் வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்தணும் அப்படின்னு போலீஸ்ல நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்டா. என்ன நானே வீட்டுக்கு வான்னு நேரடியாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. என் பேச்சை மதிக்காம போனவள எதுக்கு நான் கஷ்டப்பட்டு கெஞ்சிட்டு இருக்கணும்? இத பாரு, அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாளா அருவியை சிவசங்கரி வீட்டுல விட்டு வச்சதுதான் நம்மளோட தப்பே. அருவி அங்க இருக்கிற வரைக்கும் சிவசங்கரி கண்டிப்பா அவளை நம்ம குடும்பத்துக்கு எதிராக தான் தூண்டி விட நினைப்பா. டேய், சிவசங்கரி என்ன நினைக்கிறாளோ அதை தாண்டா இப்ப அருவி பேசிக்கிட்டு இருக்கா. இத பாரு, அதே அருவி உன்னோட கண்ட்ரோல்ல நம்ம வீட்டுல இருந்தானா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்காது புகழ். ஓ, நீங்க சொல்றதும் சரிதான்.